சரவணபவ. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு. அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் மற்றும் முருகனையே நினைத்து வாழும் முருக பக்தர்களுக்கும் முருகனின் பெயரையும் புகழையும் அவர் இருக்கும் தலங்களை பற்றி நாம் பதிவு செய்து வருகிறோம். முருகன் பெருமையையும் அவர் கோயில் கொண்ட இடங்களையும் பற்றி ஒவ்வொரு கோயிலாக நாம் பார்த்து வருகிறோம். உலகமெங்கும் கோயில் கொண்டுள்ள முருகனின் அயல் நாடுகளிலும் எங்கெல்லாம் கோயில் கொண்டுள்ளார் என்பதையும் பதிவு செய்கின்றோம். நாம் இப்போது அதுபோன்று ஒரு முருகன் பெயரிலேயே ஒரு நாடு இருப்பதையும் அங்கு மக்கள் எப்படி முருகனை வழிபடுகிறார்கள் என்பதையும் நாம் இப்போது பார்க்கலாம். முருகன் கந்தன் பெயரில் உள்ள நாடு எது என்று பார்ப்போம். உகாண்டா என்ற நாடு. உகாண்டா என்ற நாடு கந்தன் பெயரை கொண்டாடும் நாட்டின் அடையாளமாக கொண்டுள்ளது. முருகனின் சின்னத்தில் முருகக் கடவுளின் சின்னங்களாக வேல் மற்றும் மயிலை கொண்டு இந்த நாடு உகாண்டா நாடு சிறப்புற்று விளங்குகின்றன. உகாண்டா ஆப்பிரிக்காவின் பல நாடுகள் வழியாக வளைந்து நெளிந்து செல்லும் மாபெரும் நைல் நதி கடைசியில் மத்திய தரைக்கடலை போய் சங்கமமாகின்றன. இந்த நதியின் பிறப்பிடத்தை கண்டுபிடிக்க பல ஆய்வு பணிகள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் தேடி அலைந்தார்கள். கடைசியில் எங்கு காணப்பட்டது என்றால் விக்டோரியா ஏரியும் அதனை சுற்றியுள்ள மலைகளுமே நைல் நதி ஆண்டு முழுவதும் பெருக்கெடுத்து ஓடுவதற்கு வழி செய்கின்றன என்ற முடிவுக்கு வந்தார்கள். அந்த ஆய்வு பணிகளில் சிலர் வந்தவர்கள் சமீப 10 ஆண்டு காலங்களில் அதை அதிகமாக எங்கு தண்ணீர் வருகிறது என்று ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்வின் மதிப்புமிக்க தண்ணீரின் பிறப்பிடத்தை அங்கு குடிகொண்டிருக்கும் அநேகர் கண்டுபிடித்த போது குதூகலப்பட்டார்கள். அந்த தண்ணீர் வாழ்வளிக்கும் தண்ணீர், அதாவது முடிவில்லா வாழ்வை அளிக்கும் தண்ணீராகவும் என்று நினைத்து நீதியின் மீது பாச மிக்க உள்ளவர்களாகவும் உகாண்டா மக்களின் சரீரத்தை இப்போது நாம் வாசிக்கப் போகிறோம் என்று பார்க்கலாம். அதாவது உகாண்டா மக்கள் வாழ்வளிக்கும் தண்ணீர் அப்பன் முருகனையே நினைத்து அவரே நமக்கு வாழ்வாக தண்ணீராக வாழ்வளிக்கிறார் என்று ஒரு முடிவு செய்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஆப்பிரிக்காவின் நல்முத்து என்ற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆப்பிரிக்காவின் மத்தியில் அமைந்துள்ள உகாண்டா நாடு இதை இரண்டாக கூறு போடும் விதத்தில் இடையே பூமத்திய ரேகை ஓடுகிறது. இந்த அழகிய நாட்டில் மீதான சீதோஷணம் நிலவுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் ருவெஞ்சோரி மலைத்தொடர் நிலாவின் மலைத்தொடர் என்று அழைக்கப்படுகிறது. அதன் உச்சியில் உள்ள பனிப்பாலங்கள் உருகையில் பளிங்கு போன்ற நீர் அருவியாக கொட்டி எண்ணற்ற ஆறுகளையும் ஏரிகளையும் உருவாக்குகிறது. வளம் கொழிக்கும் மண்ணும் மிகுதியான பெய்யும் மழையும் உகாண்டாவில் காபி, தேயிலை, பஞ்சு ஆகிய வளத்திற்கு தோதான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன. வாழைக்காய் மற்றும் இங்கு எக்கச்சக்கமாக விளைகிறது. இது உகாண்டாவாசிகளின் முக்கிய உணவாக மாடுகி என்பதை தயாரிக்க பயன்படுகிறது. அங்கு உள்ளவர்கள் மரவள்ளி கிழங்கு, மக்காச்சோளம், கம்பு, சோளம் போன்றவற்றையும் சாப்பிடுகிறார்கள். இந்த வெப்பமண்டல நாடு சிங்கம், யானை, நீர் யானை, முதலை, சிறுத்தை, ஒட்டகச்சிவிங்கி, மரிமான், சிம்பான்சி, வியப்பூட்டும் எண்ணற்ற வகை குரங்குகள் மற்றும் அழிந்து வரும் மலை கொரில்லாக்கள் ஆகியவற்றின் குடியிருப்பாகும்.
கண்ணுக்கு விருந்தளிக்கும் பறவைகளின் இனிய கீதங்கள் காற்றில் கலந்து செல்கின்றன. உண்மைதான். உகாண்டாவில் அழகு கொட்டி கிடப்பதால் ஆப்பிரிக்காவின் நல்முத்து என்று அது பெயரிடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. உகாண்டாவின் அழகிய மக்கள் சுமார் 30 இன தொகுதிகளை சேர்ந்த சுமார் 5 கோடி மக்கள் உகாண்டாவில் குடியிருக்கிறார்கள். அநேக பேர் கடவுளின் பக்தி மிக்கவர்களாகவும் சர்ச்சுகளுக்கு செல்பவர்களாகவும், ஆனால் மற்ற இடங்களைப் போலவே இங்கும் மத வழிபாட்டுடன் பாரம்பரியமாக மத சம்பிரதாயங்கள் இரண்டர கலந்து செய்கின்றார்கள். உகாண்டாவாசிகள் அன்பாக பழகுவார்கள். உபசரிப்பும் குணம் படைத்தவர்களும் சிலர். வணக்கம் சொல்லும் போதே தங்களை விட பெரியவர்களுக்கு உணவு பரிமாறும் போதும் மண்டியிடுவதை சாதாரணமாக நாம் இங்கு காணலாம். இங்கு கந்த இனத்தை சேர்ந்த மக்கள் அதிகம் வாழ்கிறார்கள். ஆனால் இன்று தமிழனின் பண்பாட்டை அறவே மறந்து வாழ்கின்றனர் என்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தப்படும் இரு சொற்கள் தமிழ் மூலமாக நமக்கு தெரிகிறது. கண் கண் என்ற சொல் ஐரோப்பிய மொழிகளில் பரவி பல சொற்களாக தந்துள்ளன என்று சொல்லும் கந்தா மொழிச்சொல் எனவும் இங்கு ஒத்து வருகிறது. அவங்க சிரிக்கும் என்ற சொல் ராகம் கேட்டு சிரிக்க என்று கந்த மொழியில் திரிபுர பெற்றுள்ளது. கந்தா இன மக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிந்த காரணத்தாலும் பல இன மக்கள் கலப்பு உருவாக்கும் இடத்தில் இருப்பதாலும் அவர்கள் அனைத்தையுமே இழந்த ஐரோப்பிய பண்பாட்டில் கலந்துவிட்டனர். பலவற்றை மறந்தாலும் முருகன் பெயரையும் அவரின் அடையாளங்களையும் மறக்க முடியவில்லை. அந்த நாட்டில் வேப்பமரம் அதிகமாக இருப்பதாகவும் அவ்விலையை தமிழ் மக்கள் பயன்படுத்துவது போல் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதையும் இங்கு சொல்லப்படுகின்றன. முருகன் இல்லாத இடமே இல்லை என்பதற்கேற்ப உகாண்டா மக்கள் அவர்கள் வேல், மயில் மற்றும் முருகனுடைய வாகனமாக முதலில் திகழ்ந்தது ஆடு. ஆடு, வேல், மயில் என்று அவர்கள் சின்னங்களாக வைத்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த நாட்டுக்கே முருகன்தான் சின்னமாக இருந்து வழிநடத்துகிறார் என்பதற்கு இந்த சான்று ஒரு அடையாள சான்றாக நமக்கு கிடைக்கப்பெற்று முருகன் உலகமெல்லாம் கோயில் கொண்டுள்ளார் என்பதற்கும் தமிழ் கடவுள் முருகன் தரணிய ஆளும் கடவுள் என்பதற்கும் இப்பதிவினை மக்கள் நலனுக்காகவும் முருகனின் பெயரையும் புகழையும் பெருமையும் சொல்வதற்கு ஸ்கந்த ஒலீஸ்வரர் சேனல் என்று உருவாக்கி முருகனை பற்றி பதிவு செய்து வருகிறோம். நீங்களும் இதை பார்த்து மக்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து முருகனின் பெயரையும் புகழையும் அனைவருக்கும் செய்வதே நமது ஆன்மீக சேவையாக நாம் நினைத்து, நாம் வாழும் கால்களில் நம்மால் முடிந்தது ஒரு சேவை என்று நினைத்து செய்தாலே முருகனுக்கு அவருடைய அருள் ஆசிகள் நாம் பரிபூரணமாக கிடைக்கப் பெறலாம் என்று இந்த பதிவின் மூலம் முருகனின் மகன் ரவி முருகன் அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் இப்பதிவினை சமர்ப்பணம் செய்கின்றேன். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் மகன் ரவி முருகன். ஓம் முருகா சரணம் 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 சரணமே.